ஹலோ எல்லோரும் வணக்கம். நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோன்னா வாழை மீன் வந்து எப்படி பொரிக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வாழை மீனை வந்து சின்ன பசங்களுக்கு தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. எதனாலனா முள் அதிகமாக இருக்கும், மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் எல்லாமே கலந்தது 1.5 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். கூடவே வந்து ஒரு லெமனில் பாதியில் பாதி 1/4 பங்கு அந்த சாறை புழிஞ்சு விட்டுருக்கேன். இது கூட வந்து சால்ட்டை ஆட் பண்ணுறேன். அடுத்தது வந்து கூட வந்து ஆயில் 1 ஸ்பூன். மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். இந்த மெத்தடில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான முறையில் எப்படி செய்யுதுன்னு நான் உங்களுக்கு நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கூடவே வந்து வாட்டர் ஆட் பண்ணுறேன். வாட்டர் ஆட் பண்ணி இந்த அளவுக்கு எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா நைஸாக இந்த அளவுக்கு நைஸாக மிக்ஸ் பண்ணிக்கங்க. நைஸாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வாங்கி வச்சுருக்கிற அந்த வாழை மீனில் அப்ளை பண்ணுறேன். நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணுங்கள் மசாலாவை. இதுக்கு எந்த ஒரு கலரோ இல்லை வேறு எதனா மீன் மசாலா எந்த மசாலாவும் நான் ஆட் பண்ணல. வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் அதை நல்லா ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். மசாலா கொஞ்சம் ஊறணும். இப்போ வந்து ஒரு 3-4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. ஏன்னா மீன் வந்து கம்மியாக எண்ணெய் இருந்ததுன்னா அடி பிடிக்கும், அதனால் தீஞ்சிடும். அதனால் எண்ணெய் கொஞ்சம் 4 ஸ்பூன் விட்டுக்குங்க. எண்ணெய் நல்லா காயணும். நல்லா காஞ்ச போது சவுண்ட் எப்படி இருக்குது பாருங்கள். உப்பு மீடியமாக போட்டுங்க. இந்த மசாலாவில் வந்து உப்பை வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். டேஸ்ட் வந்து கொஞ்சம் உப்பு கரிப்பாக இருந்ததுன்னா அதோட விடுங்க, ரொம்ப உப்பு போட்டுறாதீங்க, மீன் கறிக்கும். மீன் வந்து நான் வந்து பதமாக ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃபயரில் விட்டு திருப்பிடுறேன். இதேமாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நான் இதை வந்து சின்ன வீடியோவாக தான் போடுறேன். அடுத்தது நான் நெக்ஸ்ட்டு வந்து நல்ல பெரிய வீடியோவை வேறு மீன் நல்ல டேஸ்ட்டான மீனை நான் போடுறேன். இது மீன் அவ்வளோதான், சிம்பிளாக ஈஸியான முறையில் டக்குன்னு முடிக்கிறதுக்காக நான் போடுறேன் இந்த சின்ன வீடியோ. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ஏன்னா வாழை மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி.